ஓப்பன் மைண்ட் அண்ட் க்ளோஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் மைண்ட்னா என்ன? யாராவது நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா அதில் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபீட்பேக்கை நம்ம மாற்றணும், ஏதாவது மாற்ற வேண்டிய விஷயம் இருந்தால் மாற்றிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதுவே க்ளோஸ் மைண்டாக இருந்தால் யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு திரும்ப திரும்ப அதுவே தோணும். அவன் எப்படி என்ன சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும் நம்மளுக்கு. இப்போ ஓப்பன் மைண்டில் இருக்கவங்க நல்லா லேர்ன் பண்ணுவாங்க. க்ளோஸ் மைண்டில் இருக்கவங்க தங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரியே சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா ஓப்பன் மைண்டட் பர்சனாக இருக்கணும். நான் ஓப்பன் மைண்டட், நீங்களும் ஓப்பன் மைண்டட். எப்போ அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் மைண்டடில் இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணும்போது தான். நீங்கள் இந்த 2 குவாலிட்டி இருக்கா? யாரையா பேசிகிட்டு இருக்கும்போது அதை உங்களை பற்றி கிரிட்டிசைஸும் உங்கள்கிட்ட சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் மைண்டில் இருக்கீங்களா இல்லை க்ளோஸ் மைண்டில் இருக்கீங்களான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்படி க்ளோஸ் மைண்டில் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓப்பன் மைண்டுக்கு மாறிடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் லைஃப் நல்ல க்ரோத்தை நோக்கி போகும். தேங்க்யூ ஸோ மச்.